இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. சரி, ரைட்டு. இன்னைக்கு கரிசம் வீட்டில் மீன் குழம்புங்க. மீன் குழம்பு தானே? ஆமாங்க. செம்மையை வச்சு கலக்க போகிறீங்க. ஊற்றுங்க, நீங்கள் ஊற்றுங்க, நீங்கள் ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றுங்க. போதும் வணங்குறதுக்கு தானே. சீரகம் மற்றபடி பட்டை சோம்பு எல்லாம் உள்ள போட்டுட்டு வெங்காயத்தையும் வரமிளகாயும் போட்டு தாளிச்சிட்டு இது வெங்காயம் நேரம் ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். மீன் குழம்பு மசாலா ஃபுல்லாக போட்டுக்கணும், இதிலே போட்டுக்கணும். ஃபுல்லாக போடணும். கரம் மசாலா, மல்லித்தூள், ஒரே டைம் பிடிக்குமா? பிடிக்காதா? 2 டைம் போட்டு. ஃபஸ்ட் டைம் அரைச்சாச்சு, 2வது முன்னாடி போட்டு அரைச்சிட்டு போகிறேன். ஏன்னா மிக்ஸி பிடிக்காதுன்ட்டு 2 டைம் போட்டிருக்கேன். ரெண்டாவது டைம் அரைச்சாச்சு. காயிட்டு தண்ணி இருக்குன்னு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு, இது காஞ்சிட்ருக்கு. அடுத்து எல்லாமே ரெடியாக இருக்குது. மசாலா அரைச்சி வச்சுருக்கு, மற்றபடி தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. காஞ்சிருச்சுன்னா எண்ணெய் ஊற்றிடுவோம். தண்ணி இருக்குது, எண்ணெய் ஊற்றி வச்ச நண்பர்களே. காயிட்டோம், கடுகு போட்டுக்கலாம். போட்டாச்சா? சேரு ஒரு போட்டுருங்க. ஒழிச்சு போட்டு அப்படியே கரெக்டி. கடுகு சீரகம் போட்டு 2வது வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. இப்போ கரைச்சி வச்சுக்கிற புளி சேர்த்திக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா சேர்த்திக்கலாம். எடுத்து போட்டுருங்க அப்படியே. மசாலா கலந்தாச்சு. இனி தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு. இங்கே எடுன்னு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரண்டி அழுங்காமல் விட்டு எடுங்க, இல்லைன்னா கறி துணியை தான் வச்சுருங்க. நல்லா சொன்னேன். சூப்பராக கொதிச்சிச்சு. இனிமேல் சேர்த்திடலாமா? குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நண்பர்களே, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணி வச்ச மீனை போட்டுடலாம். மீன் எடுத்து ஒன்று அப்படியே வைங்க. மீன் குழம்பு என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஒரு பீஸ் அல்வாமல் எடுங்க. சூப்பராக பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பீஸ் மட்டும் எடுங்க.
உடையம். ஆஹா, ஜம்முன்னு வந்துருச்சு போங்க. சூப்பராக மன கும்மன் இருக்குது. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம நண்பர் கருப்சம் வீட்டில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவர் தான் சாப்பிட போகிறாரு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கருப்புசாமி, மீன் குழம்பு பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்குது. அப்படியே சும்மா ஜம்முன்னு ரசம் மாதிரி கரைச்சி அடிக்கிறீங்க போல இருக்குது. அது சொல்லுங்க, எப்படிக்குன்னு சொல்லுங்கள், சாப்பிட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? அருமையாக இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? சரி, சாப்பிடுங்க. முள் எடுத்து வர வைங்க. முள்ளுகளை பட்டுற போது பார்த்து நிதானமாக சாப்பிடுங்க. எந்த மீன் சாப்பிட்டாலும் நிதானமாக சாப்பிடணும். ஏன்னா எல்லா மீன்லேயுமே முள் இருக்கும். நம்ம தான் பார்த்து சாப்பிடணும். நண்பர்களே, வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். மற்றபடி எல்லாம் சாப்பாடு மீன் குழம்புலாம் ரெடியாக இருக்கீங்க பாருங்கள். சாப்பாடு அங்கே இருக்குது, மீன் குழம்பு இங்கே இருக்குது. நம்ம நண்பர் சாப்பிட்ருக்கிறாரு. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்.